இப்போ நைட்டு 12 மணி ஓகேவா, 12:40. இப்போ எதுக்கு வெளியே போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் வேலை முடிஞ்சு ஆஃபீஸில் தொல்லை, மண்டை ப்ரெஷர் சரியா. அதே ப்ரெஷரில் இல்லை வேண்டாம், அதே ப்ரெஷரில் தூங்கினா மண்டை வந்து பைத்தியம் முடிச்சிடும், பைத்தியம். மேடம் ஒரு வாட்டி சொல்லுங்க, மேடம் கிளம்பிட்டாங்க. இப்போ அதான் சரி வெளியே சும்மா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு. வரியா இல்லையா? எதுக்கு ஆஃப் பண்ண? தூங்குவோன்ட்டா. Mind has to be fresh. So these all things in the coming video I'll tell you a lot more things about what happened with me in my life. So what is happening in this? இவங்க வந்து கிராமர் வந்து ரொம்ப அப்படியே கரெக்டா அப்படி படிச்சது வந்து குருநானக் சரியா. ஒரு வாட்லாக் ஸ்கூலு இந்த தாராவி பக்கத்துல இருக்குது. எங்களுக்கு வந்து அவங்க கிராமர் சொல்லி தருவாங்களாம் சரியா. அதான் போறோம். ஆஃபீஸ் வேலை தலைவலி. ஆஃபீஸ் வேலை கூட இப்போ தலைவலி கிடையாது. ஆனால் இந்த மேனேஜர்ன்ட்டு 2-3 பேர் இருப்பானுங்க. வேறு அவனுங்க கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹெடேக். இப்போ நேராக போய் இப்போ நாங்கள் 12 மணிக்கு எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, மண்டை அப்படியே ஃப்ரீ ஆக்குறதுக்கு. ஏதோ கர்னு ஆவாது வருது. என்னன்னு தெரியல, ஸ்ப்ரே அடிக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால அந்த சத்தம் வருது. ஓகே, இப்போ சென்டர் ஸ்டாண்ட் இஷ்யூ, அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ யாரும் எதுவும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னு தெரில. இப்போது ஒர்க் ப்ரெஷர் கூட கிடையாது, மேனேஜர் ப்ரெஷர், அன்வான்ட் harassment, unwanted talk, trying to prove that I'm wrong. So all these things, you know, it's really going nowhere. 12 மணிக்கு வந்து ஃபாலுதாதுக்கு வந்துருக்கு பார்த்தியா. சிஎஸ்டி போகலான்னு இருந்தோம் பாபா ஃபால்தா, நாங்கள் லேட் ஆயிரும்ல, அது இருந்துச்சு. இது வருங்க இங்கே ஒருத்தவங்க ஒன்றும் இல்லை, कड़चिरादा काटता है क्या? क्या बोल रहा है? बाइक का प्राइस 4.5 मेरा दोस्त का है ना, ये सेम है। सेम वो क्या करता है, रोज तो स्प्रे छाटता है, रोज ये करता है, रोज ऑयल बदलता है, रोज वो करता है। बोला ये कौन से मगजमारी है, पॉकेट है, इससे अच्छा तो 4 व्हीलर को ही नहीं देखना पड़ता। इसमें वो प्यार होता है ना 2 व्हीलर का। उसको मैं बोला बाइक देखिए वो अच्छा 4 व्हीलर गाड़ी, बोला नहीं मेरे को यही जमता है। नहीं वो 2 व्हीलर का प्यार है सबको। मैं भी पोछा विछा करता हूँ कभी, अगर टाइम नहीं मिला तो लेके जाके दे देता हूँ। वो तो स्प्रे चेन स्प्रे मारते हो, स्प्रे आगे वो डिक्की के आगे वो, हाँ वो सब वगैरह सब कुछ मारना पड़ता है, वो सब घर पे ला के रखा। हाँ वो क्या बंदे लोगों को वो एक चस्का है करने का। நைட்டு 12 மணிக்கு அப்படி ஃபாலுதா. ஆக்சுவலி பாபா ஃபாலுதாத்துங்க சிஎஸ்டி போகிறது. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எங்களை காப்பாற்றுது. எல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, கம்பெனி ஸ்ட்ரெஸ்ஸு, கம்பெனி என்ன சொல்கிறது, பாலிட்டிக்ஸ்லேருந்து. ஸோ அதனால் சாப்பாடுக்கு மட்டும் சாப்பாடுக்கு மட்டும் காம்ப்ரமைஸே கிடையாது. எது தோணுதோ கிளம்பிட்டு சாப்பிட்ற வேண்டியதான். இதுக்குன்னா இதுக்குன்னா இதுதான் சாப்பாடு தான் முக்கியம். இதுக்காண்டி தான்
இதுக்காண்டி தான் நாங்கள் வாழ்கிறோம், இதுக்காண்டி தான் உழைக்கிறோம் அவ்வளோ ஓடி ஓடி. Night is very beautiful. Nobody is there. மஸ்தா ஃப்ரீயாக டிராஃபிக் இல்லாத ஒரு ரோடு, அமைதியான ஒரு காடு. அதனால சொல்லணும். அழகான ஒரு ரோடு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. So night you will understand how cool the world is and how beautiful it is when people are not there. இப்போ சாஃப்டா இருக்கா? சாஃப்ட் பண்ண ஃபுல் சாஃப்ட் பண்ணால் அப்படி தான் இருக்கும். So this place is not for nightlife, but if you'll go to Bandra, CST, there are a couple of places which is specifically, it's for a nightlife, clubbing, pubbing and all. So it's all depend, man, what you really need to enjoy, what you really want. 8% battery இருக்கு, அது வரைக்கும் நல்லா பேசணுமோ பேசுவோம். பழுத்த சட்டு வந்துட்டோம். ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போகணுன்னா பைக் ரைடு போங்க, லேட் நைட் போங்க, அமைதியாக இருக்கும், பிடிச்சதை சாப்பிட்டுட்டு வாங்க. சிம்பிள். என்ன பாஸ்? Bye bye. See you tomorrow.